ஆலு பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணி வந்துடலாம். உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் எடுத்து வச்சுக்கிற கோதுமாவை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் காயாமல் இருக்கிறதுக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ஊறியாச்சு. இப்போ பூரி இட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுலேயே டிப் பண்ணிக்கலாம். இட்டாச்சு. இப்போ ரவுண்டாக வர்றதுக்காக ஒரு பாத்திரமோ மூடியை வச்சு போட்டுக்கலாம். இப்போ சுற்றி எடுத்துடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டு காஞ்சாச்சு. இப்போ பூரியை போட்டுக்கலாம். கொஞ்சம் வரும்போது இப்படி சைடில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். சுவையான ஆலு பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.